சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் 2 நாட்கள் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 4.0வில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனை கொண்டாட்டம் விழாவில் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டின் கீழ் 50 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் உட்பட 175 வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியும் 1172 விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் 33.5 கோடி உயரிய ஊக்கத்தொகையையும் சர்வதேச விளையாட்டு அரங்கத்திற்கு முதற்கட்டமாக ரூபாய் 261 கோடி மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டினார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி சார்பில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ள கட்டடம் மற்றும் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி கூடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் 100 ஆண்டுகள் பழமையான அரிய ஆவணங்களை பாதுகாக்க 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பானிய திசு முறையில் செப்பனிடும் பணிகளை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ் மற்றும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் ஒப்பீட்டு சொற்பிறப்பியல் அகராதி பற்றிய புத்தகத்தை வெளியிட்டு சர்வதேச கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் பினாக்கிள் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் திறன் மேம்பாட்டு மைய கட்டடம் மற்றும் ஆங்குரன் அறிவியல் மையத்தினை திறந்து வைத்தார். மேலும் HCL நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்த பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் 213 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தை திறந்து வைத்தார்.